என்னங்க ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். புது வருஷம் அதுவுமா, போய் சாமி கும்பிட்டு வாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஆபீஸ் டைம் ஆச்சு. நீ வேணா கொஞ்சம் துணி எடுத்து கொண்டு வந்து வை. சாமியை நல்லா வேண்டிக்கோங்க, சரிங்களா? சரி சரி சாப்பிடு. சாப்பிட்றதுக்கா இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துக்க. என்னது ஃப்ரிட்ஜில் இருந்தா? ஆமா, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அந்த பிச்சைக்கார பெட்டியில இருந்தா? ஏங்க 15,000 கொடுத்து வாங்கினது இப்படி சொல்லிட்டீங்க? 15,000 கொடுத்து வாங்கினாலும் இருக்கிற பழசம் பூரா அதுதானே வச்சிருக்கிறேன். ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது அக்ஷய பாத்திரம் மாதிரி, தெரியுங்களா? எப்போ திறந்தாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும், தெரியுங்களா? இப்படி சொல்லிட்டீங்களே. ஏண்டி இருக்கிற பழசு பட்டையெல்லாம் ஒரு வாரத்துக்கானதெல்லாம் உள்ள வச்சுட்டு அதுக்கு பேர் அச்சய பாத்திரமா? என்ன கொடுமையா இருக்குது நாட்டில். ஆஹா, சரி இது வேலைக்காவது, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். என்னங்க இருங்க, புது வருஷம் அதுமா, உங்களுக்கு பழசை நான் போடுவேன்னா எடுத்துட்டு வரேன். ஓ பாரியா, எனக்காவது காலையில் நேரத்தில் ஏதாவது சூடாக செஞ்சுருப்பா போல இருக்கா சாப்பிட்றேன். இட்லி வடை வடை. அடேங்க அப்பா. சாப்பிடுங்க. சரி. இந்த புது வருஷம் மாதிரியே எல்லா நாளும் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கணும். எப்பா சாமி வெங்கடேசா, நீதான் காப்பாற்றணும் அப்பா.